நம்மள மாதிரி ஆளுங்களாம் படிக்கிறது தான் போராட்டம். இப்போ ஒரு மரத்தை பார்த்தோன்னா அந்த பிணைப்புகள் நல்லா இருக்குது, அது ஒரு காதலா வர்ணிச்சு பார்க்கலாமே. அந்த இலைகள் நல்லா இருக்குது, அது எவ்வளவு ஒரு ஃபேமிலியா இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. நான் தனியா நின்னுட்டு இருக்கேன், அவங்க எந்திரிச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்னங்க நினைப்பாங்க? போன வீடியோ சூப்பரா பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கும் அந்த புத்தகம் வாசிப்பாளர்கள், புத்தகத்தை வந்து விரும்புகிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. ஸோ 1000 புக்கு படிச்சிருக்காரு. 1000 புக்கு படிச்சிருக்காரு. போன வீடியோவில் நான் பார்த்தது. அவர் வீடியோ பார்க்கணும்னா மேலே ஐ பட்டன் இருக்கும், பார்த்துங்க. எஸ். ஸோ அவர் வந்து வாசகர். அவர் இப்போ நம்ம பார்க்க போறவங்க எழுத்து மூலமா, அதாவது 4 புக்கு பண்ணியிருக்காங்க. சமுதாயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையில இருக்காங்க. அவங்கள தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். முதல்ல வாசிப்பாளர், இப்போ எழுத்தாளர். நம்மளுடைய growth எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தியா? ஸோ வெல்கம் டு யோகம் vlogs. நான் நிருபன் தொல்காப்பியன். நான் ஆதவன் ராமசாமி. இன்னைக்கு ஒரு சிறந்த எழுத்தாளரை நாம நேர்ல சந்திக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். மேம் வணக்கம். வணக்கம். யோகம் vlogsக்கு உங்களை வரவேற்கிறேன் மேம். தம்பி, நான் சொன்னல மேம் தான் அது. விஜயலட்சுமி அவங்க பேரு. இது வந்து 4வது புத்தகம், போராடுகிறது புத்தகம். பா, நம்ம கிட்ட போராட போகுது. ஸோ சொல்லுங்க மேம், உங்களை பத்தி சில இன்ட்ரோ. என்னோட பேர் வந்து விஜயலட்சுமி தங்கமுத்து. நான் இங்க சேந்தமங்கலத்துல தான் இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இயற்கை மேல வந்து ஒரு காதல். அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா வாசிக்க வச்சுச்சு, அதுக்கப்புறம் அது எழுத வச்சுச்சு. அந்த எழுத்து இப்ப புத்தகமா வந்துருச்சு. ஓகே, சூப்பர் மேம். இல்ல, முதல்ல உங்களுக்கு புத்தகம் எழுதணும்னு எப்படி ஐடியா வந்தது? என்னோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா துறையூர். ஆக்சுவலி சின்ன வயசுலயே சூழ்நிலை காரணமா நாங்க அங்க வாழ முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நாமக்கலை நோக்கி பயணிக்கிறோம். அந்த பயணப்படும் போது நான் தனிமையை உணர ஆரம்பிக்கிறேன். 4வது படிச்சுட்டு இருக்கும் போது தனிமையை உணர ஆரம்பிக்கிறேன். 4வது படிக்கும் போதே தனிமையை உணர்ந்துட்டீங்களா? அந்த சின்ன வயசுல, ஏன்னா சொந்த ஊர்ல இருந்த இங்க பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்குது, அங்க பேச்சு வழக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த அதாவது அவங்களுடைய அந்த சொசைட்டில இருந்து வெளியில வராங்களா, அதனால அந்த தனி மக்கள், நாமக்கல் மக்கள் பயமா இருந்த பயம் இல்ல, ஒரு சொந்த ஊரையும் சொந்த மக்களையும் விட்டுட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. நம்ம தமிழ்நாடுனா நமக்கு சொந்தம் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனா நமக்குன்னு சொந்தம் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அப்படிங்கும் போது அப்ப வரும்போது இங்க விளக்கு தான், நாங்க சின்ன வயசுல இருந்து விளக்குல தான் இருக்கிறோம். பெருசா யார்ட்டையும் பேச மாட்டேன். நியூஸ் பேப்பர்லாம் இருக்குல்ல, எடுத்து நான் ஒரு வார்த்தையோட விடாம படிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த படிக்கிற பழக்கம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த கதை படிக்க தோணுச்சு. இந்த தினகரன்லாம் சின்ன சின்ன பேப்பர் வரும் பாருங்க, சிறுகதை மாதிரி, அது படிக்க தோணுச்சு. அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சது புக்குக்குள்ள வந்துச்சு. புக்குல வந்தது அப்படியே ஏதோ ஒரு எழுத்தாளர் தேட ஆரம்பிச்சிச்சு. முதல்ல தேடின எழுத்தாளர்னா நான் முத்துக்குமார். தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் பிடிக்கவே அடுத்த லெவல் தானே. நான் முத்துக்குமார்னாவே காதல், கவிதை, வலி எல்லாமே வந்துடுது இல்லைங்க. நிச்சயமா. அதனால நான் முத்துக்குமார் மேல ரொம்ப பெரிய காதல். எப்பயாவது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா அவரை மீட் பண்றதுக்கு? இல்ல, மீட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பம் தான் இறந்ததுக்கான ஒரு ஓசையா கிடைச்சிச்சு. நீங்க எவ்வளவு புக் மேம் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு படிச்சதுலயே எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும், மறுபடியும் அந்த புக்கை எடுத்து படிப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி புக்கு? நான் புக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய வச்சிருக்கேன், நிறைய புத்தகம் வச்சிருக்கிறேன். காதல், கவிதை இது மாதிரி, அதுக்கப்புறம் நாவல் நிறைய இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தமா தான் என்னுடைய தாட் இருக்கும். அதனால பிசினஸ் சம்பந்தமா தான் நிறைய புத்தகங்களை வந்து வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறேன். அதுல வந்து இந்த ரிச் டாட் புவர் டாட், இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுதான் வந்து நான் கதை, கவிதை, காதல் எழுதினாலும் என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது பிசினஸ் மட்டும்தான். பிசினஸ் மேல ஒரு காதல் வச்சிருக்கேன். அதான். அப்புறம் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட், இந்த சீக்ரெட் இருக்குல்ல, சீக்ரெட்ங்கிறது புக் போட்டு வைக்கிறாங்க இல்லனா, அது புத்தகமே. அது வந்து ஃபேமஸான புத்தகம். இந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி பேசுறோம், நம்ம என்ன கேக்குறோம், அது நமக்கு என்ன தருது அப்படிங்கிறது தான். ஆனா அறிவியல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பிரபஞ்சம் வேற சொல்றது வேற. இல்ல இருக்குது உண்மை. நானும் அது உணர்வுபூர்வமா நிறைய டைம் நம்ம கேட்டா அது கொடுக்கும், ஆனா நம்பணும். இல்ல தம்பி, ஆக்சுவலா அறிவியல் வந்து இந்த சீக்ரெட்டை வந்து 100% வந்து உண்மை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது அவங்க இந்த சீக்ரெட்ல சொல்றது சயின்ஸ் தான். ஸோ அதுதான் அது மாதிரி சீக்ரெட் வந்து கண்டிப்பா சீக்ரெட் படிச்சவங்க, இவங்க சொல்ற புக்கெல்லாம் படிச்சவங்க வந்து நிச்சயமா ஒரு உயர்ந்த சிந்தனையில இருப்பாங்க. நான் ஆரம்பத்துல இருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து 1% கூட குறையாம அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெரிய விஷயம் தானே. அதுவும் இந்த காலத்துல ஒரு பெண் சமுதாயத்தை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இவங்க வந்து என்டர்பிரனர், இவங்களே ஓனா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன் பிட்வீன்ல வந்து ஒரு நல்ல குடும்ப பெண் பிளஸ் என்டர்பிரனர்
அதுக்கப்புறம் எழுத்தாளர். இந்த கேள்வி சொல்லவே இல்லை. இல்ல எப்படி ஐடியா வந்தது? Idea. படிச்ச வரைக்கும் படிச்சிட்டீங்க, எழுதணும்னு எப்ப தோணுச்சு? ஃபர்ஸ்ட் புக் என்ன பண்ணீங்க? அதுல ஏதாவது பிழைகள் இருக்கா? பதில் சொல்ல விடுப்பா அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லலாங்கண்ணா. இந்த புத்தக வாசிப்பு என்ன பண்ணுச்சுன்னா என்னை யோசிக்க வச்சுச்சு. அந்த யோசனைகள் வந்து எழுத்தானுச்சு. அந்த எழுத்து வந்து ஏதோ ஒரு பேப்பர்ல தான் கிறுக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த கிறுக்கல்கள் எல்லாம் சேகரிச்ச பிறகு ஒரு புத்தகமா மாறினுச்சு. அந்த முதல் புத்தகம் தான் பாத்தீங்கன்னா அலட்சிய விழிகள். ஃபுல்லா காதல், காதலை பத்தி இருக்குமே. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு மரத்தை பார்த்தோன்னா எனக்கு அந்த நீங்க பார்த்தா அந்த மரத்துல இந்த வேர் என்ன இருக்கும், இந்த பேர் என்ன இருக்குன்னு தோணும். ஆனா அப்படின்னு தோணும். ஆனா எனக்கு என்ன தோணும்னா அந்த பிணைப்புகள் நல்லா இருக்குது, அது ஒரு காதலா வர்ணிச்சு பார்க்கலாமே. அந்த இலைகள் நல்லா இருக்குது, அது எவ்வளவு ஒரு ஃபேமிலியா இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. நான் பாக்குறது எல்லாமே காதல் பார்வையில தான் பார்த்தேன். அது பிசினஸா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இல்ல புத்தகமா இருக்கட்டும், நான் எல்லாத்தையுமே காதல் பார்வை தான். அந்த காதல் பார்வை வந்து என்ன முதல்ல கவிதையாக எனக்குள்ள வந்துச்சு. அலட்சிய விழிகள். அலட்சிய விழிகள். ஓகே. அதாவது ஒரு நிராகரிப்பு, ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை வந்து நம்மள வந்து ஏத்துக்கவும் செய்யும், நிராகரிக்கவும் செய்யும். அந்த நிராகரிக்கிற பார்வையை தான் அலட்சிய விழிகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதினேன். ஓகே மேம். இப்போ வந்து உங்களுடைய பேட்டர்ன் எப்படி மேம் இருக்கும்? சில பேர் நாவல் பேஸ்ல எழுதுவாங்க, சில பேர் உரைநடை மாதிரி எழுதுவாங்க, அது மாதிரி கேஷுவலா பேசுற மாதிரி எழுதுவாங்க. நீங்க எப்படி, உங்களுடைய புக் எப்படி இருக்கும்? யதார்த்தமா இருக்குங்கண்ணா. இல்ல யதார்த்தம்னா கவிதை வடிவுல இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, கவிதை வடிவில், அதாவது நான் படிச்சாலும் புரியுங்கிறாங்க. அதேதான், இந்த தூய தமிழ்லாம் இல்லாம யதார்த்த தமிழ். யதார்த்த தமிழா இருக்கும். ஓரளவுக்கு எனக்கு தமிழ் படிக்க தெரியும்னா அந்த புக் எடுத்து படிச்சோம்னாவே நமக்கு புரியும். அவ்வளவுதான். அது சமுதாயமா இல்ல காதலா இல்ல வேற கதையா அப்படிங்கறத புரிய வச்சிரும் அந்த புத்தகம். அவ்வளவுதான். ரெண்டாவது புக் பாத்தீங்கன்னா அரியா சொற்கள். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி நடக்கும், ஆனா நம்ம வந்து பெருசா அதை பாத்துக்கவே மாட்டோம். இப்போ ஒரு பறவை பறந்துட்டு இருக்கோம், நம்ம பாட்டுல பேசிட்டு இருக்கிறோம், அந்த பறவை நம்ம கவனிக்க மாட்டோம். அந்த விஷயங்களை நம்ம இதுல சொல்ல வரோம். அரியா சொற்கள், நீ தெரியாத விஷயமும் இதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 80-82 பக்கம் தான் இருக்கும். அந்த நீங்க சொல்லும் போது அரியா சொற்கள் போது இந்த யாத்திசை படத்துல நிறைய வார்த்தைகள் கேட்டோம்ல, அது எப்ப தமிழ் டப்புலாம் வரும் அந்த மாதிரி அது வரவே வராது தம்பி. அந்த மாதிரி நினைச்சோம். ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப மூணாவது புத்தகம் பாத்தீங்கன்னா தலைப்பு தேடுகிறேன். அதாவது அது வந்து சமுதாயம் காதல் பார்வையில எழுதிட்டேன். ஆனா அப்புறம் என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னா, சரி ஏன் தலைப்புக்காக யோசிக்கணும், தலைப்பு தேடுகிறேனே போடுவோம் அப்படின்னு தலைப்பு தேடுகிறேன்னு ஒரு போட்டேன். ஓகே. இந்த புத்தகத்துல இருக்கிற கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரியும் அது இருக்கும். ஆமா, கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு கவிதை பாத்தீங்கன்னா அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி உள்ள இருக்கும். கண்டிப்பா இருக்கும். சரி, இதுக்கு எப்படி பப்ளிஷர் யாரு? இதுக்கு பப்ளிஷர்னு பாத்தீங்கன்னா நான் ஓனா தான் எடுத்து எல்லாம் எழுதுறேன், என்னோட செலவுல தான் பண்றேன். ஆனா குடுக்கறது வெளியில குடுக்குறேன். வெவ்வேறு பதிப்பகம். தூத்துக்குடியில பண்ணேன், அதுக்கப்புறம் இப்ப தர்மபுரியில பண்ணேன், அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன்ல 2 பண்ணேன் சென்னையிலேயே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே மேம். இப்ப 4வது புக் வந்து போராடுகிறது புத்தகம். உங்களுக்கு டைட்டில் கிடைச்சிருச்சு. அதான் இது வந்து இந்த புத்தகம் வந்து இவங்களை பார்த்து பேசுற மாதிரி இல்ல, என்னையா பண்ற நீ என்ன அப்படின்ற மாதிரி. நீ என்ன பண்றன்னு என்ன கரெக்ட் தான். இல்ல சூப்பர் தான். டைட்டில்ஸ் நீங்க, அதாவது சில பேர் வந்து அந்த டைட்டில்ல அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை, அதாவது புத்தகத்தோட தலைப்பை பார்த்துட்டா கண்டிப்பா அந்த புத்தகத்துக்குள்ளார போய் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்கு இங்கிலீஷ்ல. இதுல நான் ஒன்னு எழுதியிருப்பேன், ஒரு கவிதை. பல புத்தகங்கள் வந்து நிராகரிக்கப்படுகிறது அட்டை படத்தின் வடிவமைப்பினால். அதாவது நிறைய புத்தகங்கள் நம்ம எடுப்போம், ஆனா முன்னாடி இருக்க டிசைனை பார்த்ததுமே வச்சிருவோம், இது அவ்வளவுலாம் ஒர்த் இல்லப்பாங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ஹைக்கு இதுல இருக்குது. நீங்க படிச்சு பார்த்தா அது உங்களுக்கு சொல்லும். நீங்க சொல்றது வந்து எங்க துறைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்களுடைய வீடியோவை தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளுக்குள்ளாரே போவாங்க. இல்லைன்னா தம்ப்நெயில் நல்லா இல்லையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தா கூட இப்ப மீன் சின்ன மீனா இருந்தா மாதிரி காட்டும். ஆமா, நம்ம இதுல என்ன இல்ல நல்ல விஷயம் தான் மேம். அதையும் தாண்டி வந்து இப்ப ராயல்டி மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்களா மேம்? இல்ல இது வரைக்கும் இல்லைங்கண்ணா. ஆனா சாங் எழுதுனேன், சாங்க்கு வாங்கிட்டு தான் இருந்தேன். ஓகே, ஒரு இதோட ஒரு சாங்கும் பண்ணிட்டு இருக்கேன். லிரிக் ரைட்டரும் கூட. நான் என் மொபைல்லயே வந்து லிரிசிஸ்ட்னு தான் போட்டு வச்சிருக்கேன். ஆமா, ஒரு 4-5 சாங்ஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு பே பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். மேம் உங்க ஃபேமிலி எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் மேம்? ஃபேமிலிங்களா? வீட்ல படிச்சுட்டே இருப்பீங்களா மேம்? அதுக்கோசம் இல்ல, வீட்டுல படிச்சுட்டுலாம் இருக்க முடியாது, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். எனக்காக ஒரு நேரம் இருக்கும், ஒரு சில நேரங்கள் ஒதுக்கிக்குவோம்.
அந்த டைம்ல வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவங்களுடைய இயல்பு இது. ஆனா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. படிக்கிறீங்களா, படிங்க, நான் என் வேலையை பாக்குறேன்ட்டு அவங்க போய் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆனா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் கூட நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அது வந்து என் சிஸ்டர் சைடும் கிடைக்கும், என் ஃப்ரெண்ட் சைடும் கிடைக்கும். நான் பண்றோம், நீ போ, முன்னாடி போ, நிறைய பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நம்ம சைடு கிடைக்குது. நிச்சயமா சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஆணுமே சரி இந்த மாதிரி பல புத்தகங்கள் எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா பெண்ணா இருந்துகிட்டு ஒரு 4 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றப்ப அது பெரிய. இந்த புத்தகத்தை பத்தி அப்படியே கொஞ்சம் ஒரு டீட்டெயில் மாதிரி சொல்லிடுங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சமுதாயத்தை பத்தி இருக்கும், அதை தாண்டி பெண்ணியத்தை பத்தி நிறைய எழுதியிருப்பேன். ஒரு பெண்ணோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஹைக்கூல முடிச்சிருப்பேன். ஒரு யதார்த்தமா தான் இருக்கும். அதை படிக்கும் போதே நம்ம கம்பேர் பண்ணலாம், பொண்ணோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அது மாதிரி அவங்கவுங்க ஸ்டைல்ல படிக்கும் போது அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த புத்தகத்தை. புத்தகத்தோட சிறப்பே அதானே தம்பி, யாரு அந்த புத்தகத்தை படிக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி தானே அந்த புத்தகமே இருக்கும். ஆனா நான் எழுதுனது என்னோட மைண்ட் செட்டுக்கு தான் எழுதுனேன். ஆமா, காமன் பீப்புள்னு வரும்போது அது எல்லாமே ஆட் ஆயிருமா? கண்டிப்பா. நான் யூஸ்வலா புக்கு கடைக்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட் படிப்பேன், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இதை பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். அந்த இதுல ஏதாவது சூப்பரா இருக்கு, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த புக்கு வாங்கிடுவேன். இது என்னுடைய ஸ்டைல். ஓ, அப்படின்னா 60 பேஜ்னா 60 பேஜும் அப்படி எழுதணும் உங்கள்கிட்ட புக்கு வியாபாரம் பண்ணணும்னா. ஏன்னா சரி, ஓகே மேம், அடுத்து என்ன மேம் பிளான் வச்சிருக்கீங்க? இப்ப ரீசெண்டா ஒரு பட்டாம்பூச்சியோட விபத்தை பார்த்தேன். வண்டியில வந்து டக்குன்னு என் ஸ்கூட்டில வந்து அடிச்சு கீழே விழுந்துருச்சு. அதனால விபத்து. நீங்க கொன்னுட்டீங்களா? நான் கொன்னல, காத்து தான் கொன்னுச்சு. ஏன்னா அது பறந்து வந்துச்சு, என் வண்டி போனுச்சு, காத்து வந்து ரெண்டும். அப்ப விபத்து தான். ஓகே. தலைப்பு பாத்தீங்கன்னா விபத்தில் சிக்கிய பட்டாம்பூச்சி, ஒரு கதை, சிறுகதை எழுதலான்ட்டு தலைப்பு ரெடி பண்ணி வச்சிட்டேன். கதையும் இருக்குது, ஆனா இன்னும் உட்காரல. அதுக்காக தொடர்ந்து எழுதணும். எழுத்தோட பயணிக்கும் போது அமைதி கிடைக்குது, தெளிவு கிடைக்குது, யாரு கூட எப்படி பேசணுங்கிற ஒரு உணர்வு கிடைக்குது, நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. நம்மள உயிர் உள்ள மனுஷனா வச்சிருக்குது புத்தகம். சூப்பர் மேம். ஆக்சுவலா மேம், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த புத்தகத்தை இதுன்ட்டு இல்ல, உங்களுடைய மீதி மூணு புத்தகங்களும் ஃபர்ஸ்ட் எழுத்து ஆரம்பிப்பீங்கல்ல, அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்னென்ன போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நம்மள மாதிரி ஆளுங்களை படிக்கிறது தான் போராட்டம். படிக்க வைக்கிறது. உங்க கைக்கு புக் வந்துருச்சனாலே எனக்கு வெற்றி, நான் எழுதுனது அப்புறம். கண்டிப்பா ஒரு புத்தகம் நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது நிறைய சிந்தனைகள் இருக்கும். இந்த புத்தகத்தை நம்ம எழுதுறோமே, இதை வாசகர் வாங்கி படிப்பாங்களா, சரியான பதிவு கிடைக்குமா, அவங்க கிட்ட இருந்து கருத்து வருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா நான் வந்து என்னுடைய வீட்டுல நான் உட்காந்து எப்பயுமே படிக்கிற இடத்துல முன்னாடி ஒரு ஒட்டிச்சிருக்கிறேன் ஒரு பேப்பர். எப்படின்னா, நீ எழுது, நீ விரும்புறதுக்காக எழுது, மத்தவங்க விரும்புறதுக்காக எழுதாது. நீ ஒரு விஷயத்த ரொம்ப உணர்வுபூர்வமா பண்ணு, மத்தவங்களுக்காக பண்ணாத உனக்காக பண்ணு. நீ உனக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணும் போது அந்த விஷயம் கண்டிப்பா ஒரு வெற்றியை தரும். அது இப்ப தருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்காக நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இப்ப பாரதி காலத்துல கூட எழுதிருப்பாரு, ஆனா பாரதி இப்ப ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாரு. பாரதி இருக்காருன்னு அப்பயே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, ஆனா பாரதி ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாரு. ஆனா இப்பதானே வந்து பாரதி ஃபேமஸ் ஆகுறாரு, இப்பதானே வந்து புதுமை பித்தன் ஃபேமஸ் ஆகுறாரு, வாலி ஃபேமஸ், எல்லாமே இப்பதானே ஆகுறாங்க. அப்ப அவங்க காலத்துல எல்லாமே பண்ணாங்க, ஆனா ஃபேமஸ் ஆக கிடையாது. காரணம் என்னன்னா, அப்ப வந்து அவரும் எல்லாரும் மாதிரியும் தான் இருந்தாரு. அதை யாரோ ஒரு நல்ல வாசகன் எடுத்து படிச்சு அதுக்கு சரியான ஒரு கருத்துரையோ வாழ்த்துறையோ கொடுக்கும் போதுதான் அந்த புக்கு வந்து மேல போனுச்சு. அந்த புக்கால அவரும் மேல போனாரு. அதே மாதிரிதான் நான் எழுதுற நான் என்னோட எழுத்து கண்டிப்பா என்ன உயர்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே ஓகே. 2K எல்லாம் ஹிப்ஹாப் ஆதி வந்ததுக்கு அப்புறம் பாரதி பத்தி தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஓகே மேம், அது ஒரு பக்கம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேம், இதை வந்து பப்ளிஷ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறப்ப அங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னீங்கன்னா மக்களுக்கும் ஓகே, ஒரு புக்குனா இவ்வளவு போராட்டம் இருக்கு. இப்ப ஒரு படம் எடுக்கிறதுனா எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உட்காந்து நான் பேசுறத பாத்துட்டீங்கன்னா எல்லாம் அழுதுருவாங்க, வியூவர்ஸ் எல்லாரும் வேற வேலைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? இதை நீங்க சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஓகே, ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, கண்டிப்பா நம்ம இவங்கள மாதிரி பல எழுத்தாளர்களை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். நான் புத்தகம் எழுதுனேங்கன்னா, எழுதிட்டு இருக்கும் போது எப்படி சொல்றது, எங்க பதிவிடணும், அதாவது எந்த பதிப்பகத்து மூலியமா வெளியில வரணும் அப்படின்லாம் யோசிச்சேன். ஆனா என்னோட திங்கிங்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம கற்பனைன்னு ஒண்ணு இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்க மாட்டோம், ஆனா வெளியிட்ட மாதிரி இந்த டிசைன்லாம் போட்ட மாதிரி கற்பனை இருக்கும்ல, அந்த கற்பனை தான் என்ன எல்லா இடத்துலயும் போய் சேர்த்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கவோ பேசவோ கிடையாது. எழுதிட்டு இருக்கும் போதே பிரபஞ்சம் சொல்ற விஷயம்தான்,
நான் ஒன்னு தேடி போகும்போது அந்த தேடுற இடத்துல நிறைய இருந்துச்சு, அதுல ஒண்ணு நான் சூஸ் பண்ணி நான் அங்க கொடுத்தேன், அவ்வளவுதான். சூப்பர். அப்படிதான் நான் போனேன். இது வரைக்குமே போராட்டம் இல்லாத வாழ்க்கைன்னு எதுவுமே கிடையாது, போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். ஆனா என்னுடைய கவனம் ஃபுல்லா நான் எழுதணும், என்னோட எழுத்தை வந்து வெளியிடணும் அப்படிங்கும் போது அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து இந்த பதிப்பகத்துல போடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பதிப்பத்தை காமிச்சிச்சு. அங்க போட்டேன். அங்க போடும் போது கொஞ்சம் எனக்கு மன உறுத்தல வந்துருச்சு. புக்கும் வந்து ஒரு 2 இயர் கழிச்சு ஃபேமஸ் ஆச்சு அந்த புக். அலட்சிய விழிகள் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஓ சூப்பர். நல்ல கவிதைகள் இருக்குன்ட்டு எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, விமர்சகர்லாம் வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. சூப்பர். அப்ப அதே மாதிரிதான் 2வது புக் போடும் போது இது வேணாம், இதை விட நான் கொஞ்சம் பெஸ்டா தேடலாம் அப்படிங்கும் போது நான் யோசிக்கும் போது இந்த பிரபஞ்சம் இந்தா இது உனக்கு, இந்தா அது உனக்கு அப்படிங்கிற ஆப்ஷனா எனக்கு பிரபஞ்சம் தான் கொடுத்துச்சு. நானா போயிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட எல்லாம் கால் பண்ணல. எனக்கு ஆப்ஷன் வரும்போது கண்ணு முன்னாடி இப்போ ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை நான் எடுத்துக்குவேன். அந்த வாய்ப்பை எடுத்து அதுல நான் யூஸ் பண்ணி அதாவது பயன்படுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் இதுலயே டிராவல் பண்ணலாமா இல்ல இதை விட பெஸ்டா டிராவல் பண்ணலாமாங்கும் போது எனக்கு அந்த ஆப்ஷனை அடுத்ததும் கொடுக்குது பிரபஞ்சம். இப்படிதான் வந்து நான் போனேனே தவிர இதை தாண்டி இங்க போகலாம் அங்க போகலாம் நான் யார்ட்டையும் கேட்கல. இப்ப என்ன சொல்ல போனா நிறைய பேர் புக்கு போறதுக்கு நான் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன். ஓ சூப்பர். வழி நடத்துறேன் கண்டிப்பா. இப்ப கூட ஒரு பையன் வந்து தம்மம்பட்டியில இருக்கிற அப்படி அவங்க வந்து பார்த்து எழுதுறாங்க, நல்லா எழுதிட்டு இருக்காங்க. என்ன எப்படியோ தெரிஞ்சு கான்டாக்ட் பண்ணாங்க, அக்கா புக்கு போடணுன்னாங்க, போடலான்னு ஒரு 1 வீக்ல ரெடி பண்ணிடுறாங்கக்கா புக்கு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு என் மூலியமா புக்கு போட்டவங்களும் இருக்கிறாங்க, இப்ப புக்கு போடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான நல்ல பதிப்பங்களை நான் காமிச்சு வர்றேன். ஓகே மேம். இப்போ எல்லா புக் ஃபேர்லயும் நம்ம புக் கண்டிப்பா எப்படி வைக்க முடியும்னா ஆன்லைன்ல போட்டா நமக்கு அமேசான்ல பிளிப்கார்ட்ல தான் கிடைக்கும். ஆனா நம்ம இதே வந்து பதிப்பகத்து மூலியமா போடும் போது இந்த பதிப்பகத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப புத்தக திருவிழான்னு வருது இல்ல, புத்தக கண்காட்சின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வைக்கிறாங்கல்ல, அவங்க அந்த மாவட்டத்துல ஒரு இதை எடுத்து அவங்க பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. இப்போ இது அமேசான்ல இருக்கா? இது அமேசான்ல கிடைக்குமானா இது கிடைக்காது. ஆனா அந்த அலட்சிய விழிகள், அரியாச்சொற்கள் இதெல்லாம் கிடைக்கும் அமேசான்ல. இது வந்து புக் ஃபேர்ல கண்டிப்பா கிடைக்கும், இனிமேல் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா. இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹைக்கூ என்ன? இதுல பார்க்காம சொல்லணும். பார்க்காமலே சொல்றேன். அவங்க எழுதும் இல்ல நாம எழுதுனாலுமே தம்பி சில இடத்துல நம்ம மறந்துடுவோம். ஆமா சம்டைம்ஸ் நம்ம புக்கே மறந்துடுவோம். சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. தூசி படிந்த நூலகம் யாரையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த புத்தகத்துல. தூசி படிந்த நூலகம், யாராச்சும் வருவாங்களா, புக் இப்படி தட்டுவாங்களா, இப்படி ஓபன் பண்ணி பாப்பாங்களான்னு ரொம்ப ஏக்கத்தோட அந்த நூலகத்துல இருக்க புக்கை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது விளக்கமே. இனிமேல் வந்து நீங்க புத்தகம் அந்த நூலக சைடு போனீங்கன்னா எடுத்து ஒரு தட்டிட்டு போங்க, படிச்சுட்டே போயிடலாம். உங்களுக்கு உங்க பிரச்சனை மேம். நாங்க நூலகத்துல ஷூட்டுக்கு பர்மிஷன் கேட்டோம், அவங்க பர்மிஷன் தரல. இது எங்க பிரச்சனை. மாதிரி யாராவது விட்டாதான் தூசி தட்ட முடியும். நான் இப்ப உங்களுக்கு கூப்பிடுறோம், சோ உங்களை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். பட் எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு உங்களை ஆமா தெரிஞ்சிருந்தாலுமே சில பேருக்கு தெரியாம இருந்தாலுமே அவங்களுக்கு நான் உங்களை இன்ட்ரோ பண்றோம்ல. சோ அந்த மாதிரி உள்ள போயிட்டா இந்த லைப்ரரியில இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன சும்மா காட்டலான்னு கேட்டோம், பர்மிஷன் தரல. அதே மாதிரி இன்னொரு ஹைக்கூ கவிதை, அட்டை படம் இருக்குல்ல, இந்த அட்டை படத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுனேன். ஹைக்கூ கவிதை தான். தயார் நிலையில் உள்ள புத்தகம் எல்லாம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. தயார் நிலையில் உள்ள புத்தகம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அட்டை படத்தின் வடிவமைப்பால். ரெடியா இருக்கு புக்கு, நீங்க வாங்கி வாசிக்கலாம். ஆனா அது நிராகரிச்சுட்டாங்க. ஏன்னா அட்டை படம் வந்து சரியில்லை, அதனால அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இது என்னமா எனக்கு உங்களுக்கு இது எழுதுற மாதிரி இருக்குண்ணா. நீங்க அந்த இம்ப்ரெஸ் பார்த்துட்டு நடுவுல பார்த்துட்டு எனக்கு என்னன்னா புக்கே படிக்காதவங்களுக்கு ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம்? அது வேணா நான் வச்சு படிங்க, படிச்சீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும். சரி மேம். இந்த இது மூலமா நீங்க ஆடியன்ஸ்க்கு ஒரு இது சொல்லுங்க, எப்படி புக் படிக்கலாம்? தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கையில புக்கை வச்சுக்கோங்க. ஆனா ஓபன் பண்ணாதீங்க, ஓபன் பண்ணவே பண்ணாதீங்க. கையில புக்கை வச்சுக்கோங்க, கூட நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த தனிமை இன்னும் ரொம்ப ஆழமா இருக்கும் போது, சிந்திக்க வைக்கும் போது, அழ வைக்கும் போது என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு புக்கத்தை இப்படி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா அது அன்னைக்கு உங்களுக்காகவே எழுதப்பட்ட வரியா இருக்கும். அந்த அன்னைக்கு அது உங்களுக்காக எழுதப்பட்ட வரியா இருக்கும். அந்த வரியை படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புக் படிக்கிற ஃபீல் வந்துடும் உங்களுக்குள்ளேயே. ஆக்சுவலா நாங்க ஒரு பக்கம் அந்த அறம் இயக்கத்துல வந்து நாங்க செல்போனை தவிர்த்து புக்குக்கு எப்படி மக்களை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல இருக்கோம் மேம். கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம பண்ணணும். புக்ல பேச முடியாது. இல்ல தம்பி, புக்ல நான் ஒரு டைம் இது பதிவு பண்ணணும், எப்பயாவது பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அது இப்போ வந்துருச்சு நீ சொன்னதுனால. ஒரு கண்ணாடி கடி கூலிங் கிளாஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். கடையில யாருமே இல்லை. நான் அண்ணான்னு கூப்பிடுறேன். ஒரு அக்கா மட்டும் எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. நான் தனியா நின்றுட்டு இருக்கேன், அவங்க எந்திரிச்சு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு இது. அப்புறம் கண்ணை துடைச்சிட்டு என்ன ஆச்சுங்க ஏன் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் புக்கு படிச்சுட்டு இருக்கேன்றாங்க. நீ சொல்றல அந்த அந்த விஷயம் புக்கு படிக்கிறவங்களுக்குள்ளார அப்படி போயிடும் தம்பி. அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. புத்தகமும் சரி. அவ்வளோ அழுது பாத்துவீங்க, அந்த பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துருப்பாங்கல்ல.
அந்த ஃபீல் இருக்காது தம்பி. இல்ல ஃபீல் விடுங்க, எவ்வளவு கடுப்பாயிருப்பாங்க. வாசகர் எல்லாத்துக்குமே அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இதை தான் கிரியேட் பண்ணுச்சு. புத்தக வாசிப்பு இவ்வளோ ஒரு ஒரு தொடர்புல இருக்கு, மக்களுடைய மனசுல வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றதுக்கு அன்னைக்கு நான் லைவா பார்த்தேன் தம்பி. அது ரொம்ப எனக்கு இம்பாக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமும் நிறைய புக்கு படிக்கணும்னு நினைச்சேன். ஆமா, இந்த சீரியல் பார்த்து அழுகுறாங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் இதை பார்த்து அழுதாங்கன்னா அறிவாது. கண்டிப்பா. மேம் அந்த மாதிரி நீங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களாமா? புத்தகம் தான் என்னுடைய லைஃப், அதுதான் என்னை வழி நடத்துது அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஆனால் நிறைய பேர் புத்தகம் வாசிக்கிறாங்க. நான் மெயினாக வந்து ரொம்ப பார்த்த ஒரு மனுஷன்னா நான் முத்துக்குமார் தான். ரொம்ப நான் இன்னைக்கு எழுதுறதுக்கு காரணமும் அவர் தான். அவர் இல்லை இருந்தாலும் இந்த பதிவில் அவர் சொல்கிறேன், நான் முத்துக்குமார் தான். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தனிமையாக இருக்கும் போதும் சரி, கூட்டத்தோடு இருக்கும் போதும் சரி, கூட்டத்தோட இருக்கும் போது புத்தகங்கிற மனசோட பயணிப்பாரு, தனிமையா இருக்கும் போது கையில புத்தகத்தை வச்சு பயணிப்பாரு. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி சொல்றது, இப்ப உங்களோடய இவங்க ஒர்க் பண்றதுனால உங்க ஃபீல் கண்டிப்பா பாதி அவங்களுக்கு வரும், அவங்க ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு வரும். நான் முத்துக்குமார் அந்த பாட்டோடய பயணிச்சனாலே என்னமோ தெரியல, எனக்கு அந்த புத்தகத்து மேல தீவிர பிரியம் வந்துருச்சு. அத சொல்ல முடியாது, அனுபவிக்க மட்டும்தான் முடியும். காதல் எப்படி வந்து காதலை கூட சொல்லிடுறாங்க இப்ப, ஆனா ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான விஷயங்களை சில நேரத்துல சொல்ல முடியாது, அதை ஃபீல் பண்ணி பயணிக்க மட்டும்தான் முடியும். அப்படிதான் அந்த புத்தகமும் எனக்கு. ஆக்சுவலி இவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கவிதை வருது தம்பி. இல்ல தம்பி, எனக்கு வரவே மாட்டேங்குது. விஜயலட்சுமி என்கின்ற புத்தகத்தை வடிவமைத்தவர் நான் முத்துக்குமார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே நான் முத்துக்குமார் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க கேட்கிற இசையா இருக்கட்டும், சந்தோஷத்துலயும் அவரோட இசை அந்த வரிகள் இருக்கும், துக்கத்திலயும் இருக்கும், ஆனா அவர் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. நிச்சயமா எல்லாரும் புத்தகம் வாசிக்கணும். ஏன் புத்தகம் வாசிக்கிறோம்னா, நமக்கான அறிவு வளர்றது அப்படிங்கறது ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறோம் அப்படிங்கிறனா அந்த புத்தக வாசிப்பு தான். புத்தகம் வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது, நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது, நிறைய விஷயங்களை செய்ய முடியுது. அதனால எல்லாரும் புத்தகம் வாசிங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுங்க. கதை தான் இருக்கணும், கவிதை தான் இருக்கணும், நாவல் இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை தேர்ந்தெடுங்க, அவசியம் படிங்க. புத்தக வாசிப்பு மட்டும்தான் உங்களை உயிரோட வச்சிருக்கும். நன்றி தம்பி. இந்த புக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க தம்பி படிக்கிறதுக்கு. நான் ஒரு 2 daysல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணல. நான் படிச்சுட்டு கண்டிப்பா சொல்லணும் தம்பி. ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம புக்கு ரிவ்யூ அதுவும் பண்ணிடலாம், படிச்சுட்டு பண்ணிடலாம். சில பேர் படிக்காம பண்ணுவாங்க, நான் படிச்சுட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல இந்த ஆத்தருடைய நம்பர் இருக்குது, அதாவது விஜயலட்சுமி தங்கமுத்து அவங்களுடைய நம்பர் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி சப்போஸ் அவங்கள நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஒரு புத்தகம் எப்படி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கும் சொல்லியிருக்காங்க. நானும் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தம்பி நீயும் ஃபாலோ பண்ணு தம்பி. சம்டைம்ஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம யோகம் vlogs வந்து யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமும் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நன்றி யோகம் vlogs.